இயக்குனர் வினோத் சாருடைய இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல தற்போது உருவாகி வரும் திரைப்படம் தான் ஜனநாயகன். இந்த படம் விஜய் சாருடைய கடைசி படம். அரசியல்ல முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தன்னுடைய சினிமாவில இருந்து விலக முடிவுமே எடுத்திருக்காரு. இந்த படத்துல விஜய் சாருடன் இணைந்து பூஜா ஆக்டே, மமிதா பைஜு, பிரியாமணி, கௌதம் மேனன், பாபி தியோல், நரேன் அப்படின்னு பலருமே நடிச்சிருக்காங்க. மேலும் ஸ்ருதி ஹாசன் இந்த படத்துல கெமியோ ரோல்ல வருவதாக சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு படக்குழு பாத்தீங்கன்னா அண்மையில அதிகாரப்பூர்வமாக ஒரு போஸ்டரின் மூலம் அறிவிச்சாங்க. ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ப்ரீ பிசினஸ் பட்டை கிளப்பிட்டிருக்காம். ஓடிடி சேட்டலைட் உரிமைகள் மாபெரும் தொகைக்கு விற்பனையாகி உள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படத்துடைய மலேசிய திரையரங்கு உரிமை ரூபாய் 12 கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. இது தமிழ் சினிமாவுடைய ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் மூலம் புதிய சாதனை கொன்ற தளபதி விஜய் அவர்கள் படைச்சிருக்காரு. இப்படி உச்சத்துல இருக்கும் தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு போகக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து அன்பு கோரிக்கைகளை வைத்தாலுமே தளபதி விஜய் அவர்கள் அவருடைய முடிவுல இருந்து விலகுவதாக இல்ல. மேலும் பாத்தீங்கன்னா அண்மையில தான் இவருடைய போர்ஷன் ஜனநாயகன் படப்பிடிப்புல முடிச்சுதான் மிகவும் சோகத்துடன் கடைசி நாள் படப்பிடிப்புல கலந்து கொண்டார் தளபதி அப்படின்னு படக்குழுல ஒர்க் பண்ண ஒரு சிலருமே சொன்னாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.